நீதிபதிகள் நிபுணர்களை கொண்ட குழு நீதி விசாரணைகள் உண்மையை கண்டறிதல் போன்ற விடயங்கள் ஊடாக எவ்வாறு உறவுகளின் உண்மையை நிலைகளை கண்டறிந்து குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் என வினயமாக வேண்டிக் கொள்கின்றோம். இவ்வாறு காணாமல் செய்யப்பட்ட உறவுகளின் பெயர் விவரம் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. உண்மையில் 1990ஆம் ஆண்டு இன்றைக்கு 26 வருடங்களுக்கு முன்பு இந்த சம்பவம் சித்தாண்டியில் இருக்கக்கூடிய எமது இந்த முருகன் ஆலயத்தில் கைது செய்யப்பட்டு இராணுவத்தினர் வீடு வீடாக சென்று ரவுண்ட் அப் பண்ணி அங்கிருந்து அவர்களை அழைத்து வந்து இங்கு வந்து அவர்களை இராணுவத்தினர் கூட்டிச் சென்ற போது இப்பொழுது காணாமல் போனவர் தொடர்பாக நாங்கள் இன்று 26 வருடங்களுக்கு பிறகு இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை இங்கு நடத்துகின்றோம். உண்மையில் 90ஆம் ஆண்டு காலப்பகுதி என்பது கூடுதலாக கிழக்கு மாகாணத்தில் அதுவும் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களில் பல்வேறு படுகொலை சம்பவங்கள் இடம்பெற்றதை நாங்கள் முதலில் பார்க்க வேண்டியிருக்கின்றது. இந்த சித்தாண்டியிலே இருக்கின்ற முருகன் ஆலயத்திலே இருந்து அழைத்து செல்லப்பட்டவர்கள் கும்புரமூல இராணுவ முகாமுக்கு கொண்டு சென்றதாக அன்றைய காலப்பகுதியிலே அந்த பல்வேறுபட்ட கதைகள் வந்து நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இந்த சம்பவம் இடம்பெற்று சரியாக 2 வாரங்களுக்கு பிறகு இங்கிருக்கின்ற எல்லோருக்கும் தெரியும், கிழக்கு பல்கலைக்கழகத்திலே அதாவது 5ஆம் தேதி எதிர்வருகின்ற 5ஆம் தேதி வருகின்றது. இந்த சித்தாண்டியிலே கைது செய்யப்பட்டவர்கள் கொண்டு செல்லப்பட்டதற்கு பிற்பாடு சரியாக 2 வாரங்களுக்கு பிறகு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி 1990ஆம் ஆண்டு கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய 153 பேரையும் கைது செய்யப்பட்டு அவர்களும் கொண்டு செல்லப்பட்டார்கள். ஆனால் எங்கு கொண்டு செல்லப்பட்டார்கள், எங்கு என்ன நடந்தது என்பது இதுவரை நாங்கள் அறிய முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழல் என்பது இந்த காணாமல் போனவர் சம்பந்தமாக இப்பொழுது பஸ்குவல் என்கின்ற ஓய்வு பெற்ற நீதிபதியின் ஆணைக்குழு முன்னிலையிலே இருக்கின்றேன். அதன் பிற்பாடு அவர்கள் கூறிய ஒரு விடயம், இது 1 மாதத்திற்கு மாத்திரமே இந்த ஆணைக்குழு நீடிக்கும் என்று. அப்பொழுது நான் கேட்ட ஒரு விடயம், 1 மாதத்திற்குள் இவர்களை கண்டறிய முடியுமா என்று கேட்டபொழுது, நீங்கள் ஒரு விண்ணப்பம் தாருங்கள் இதனை மேலும் நீடிப்பதற்கு என்று கேட்டதன் பிற்பாடு அவைகள் தொடர்ச்சியாக நீடிக்கப்பட்டு கடந்த மாதம் 15ஆம் தேதி வரையில் இது நீடிக்கப்பட்டு அந்த ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் என்பது எத்தனையோ இருக்கின்றது. 1988 96ஆம் ஆண்டு வரையிலே 1219 பேர் காணாமல் செய்யப்பட்டிருக்கின்றார்கள், கடத்தப்பட்டிருக்கின்றார்கள் அல்லது ஏதோ ஆகப்பட்டிருக்கின்றார்கள் என்ற வீதியிலே இவர்கள் இருக்கின்றார்கள். 1990ஆம் ஆண்டில் மட்டுமே 756 பேர் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருந்து காணாமலாக்க செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 59 பேர் முஸ்லீம்கள், 15 பேர் சிங்களவர்கள், 5 பேர் பரங்கியர் அடங்கலாக சுமார் 1219 பேர் இந்த காலப்பகுதியிலே காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே 90ஆம் ஆண்டில் மாத்திரம் 756 பேர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் இங்கே பதிவு செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதிலே சித்தாண்டி முகாமில் இருந்து காணாமல் செய்யப்பட்ட 52 பேரினுடைய பதிவுகள் பாலகிருஷ்ணர் ஆணைக்குழுவின் முன்னால் அவர்கள் சமர்ப்பித்த பதிவுகளும் சாட்சியங்களும் அங்கே உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கிற காலத்திலே இருந்த ஆட்சி புரிந்த UNBயும்
அதன் பிற்பாடு சந்திரிகா என்னுடைய ஆட்சியிலே 94ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு புரிகின்ற இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இணைந்து இப்பொழுது நடாத்துகின்ற இந்த நல்லாட்சியிலே அவர்கள் காலத்திலே காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதைத்தான் இப்பொழுது மக்கள் விரும்புகின்றார்கள். அவனை ஈர்ப்பிலே இருக்கின்ற இந்த 52 பேருடைய உறவுகளையாவது கண்டுபிடிப்பதற்கு முதற்கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு விரும்புகின்றேன். எத்தனையோ தமிழ் மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், எத்தனையோ தமிழ் மக்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த ரீதியிலே 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் தேதி தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் ஸ்ரீலங்கா இராணுவத்தினருக்கும் இடையிலே மீண்டும் போர் ஆரம்பமாக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த 90ஆம் ஆண்டின் மீதிப்பகுதி அரைவாசி காலகட்டம் 90ஆம் ஆண்டு ஜூன் 10 90ஆம் ஆண்டு முடிவதற்குள் வடக்கு கிழக்கிலே குறிப்பாக மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களிலே பல சுற்றி வளைப்புகளிலே பல தமிழ் இளைஞர்கள் யுவதிகள் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். கோயில்களிலே குறிப்பாக சித்தாண்டி, சத்திரிகொண்டான், வீரமுனை, திராய்க்கேணி, வந்தார்மூலை பல்கலைக்கழகம் போன்ற சுற்றி வளைப்புகளிலே நூற்றுக்கணக்கான இளைஞர் யுவதிகள் கைது செய்யப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள், காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டிலே நல்லாட்சி நிலவுகின்றது என்று கூறிக்கொண்டிருக்கின்றோம். 2015 ஜனவரி 8ஆம் தேதியிலிருந்து இந்த நாட்டின் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படாமல் விட்டிருந்தார் தனக்கு என்ன நடந்திருக்கும் என்று அவர் வெளிப்படையாக கூறியிருந்தால் ஒன்றில் அவர் காணாமலாக்கப்பட்டிருப்பார் அல்லது கொலை செய்யப்பட்டிருப்பார் என்று கூறிய இந்த ஜனாதிபதியின் ஆட்சி காலத்திலே உண்மையிலே மனச்சாட்சியுள்ள ஒரு ஜனாதிபதியாக இந்த ஜனாதிபதி இருந்தால், இந்த ஜனாதிபதி முப்படைகளுக்கும் தலைவராக இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே எந்தெந்த இராணுவ முகாமிலே இங்கு வடகிழக்கிலே காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்பதை கண்டுபிடிப்பது என்பது இந்த ஜனாதிபதிக்கு ஒரு பெரிய காரியமல்ல. உண்மையிலே மனச்சாட்சியுள்ள ஜனாதிபதியாக இருந்தால் அவர் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்து அப்படியான இடங்களிலே காணாமலாக்கப்பட்டவர்கள் இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டால் இந்த கண்ணீரும் கம்பளையுமாக இருக்கும் தாய்மார்களது கண்ணீரை துடைக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு நல்ல முடிவு இந்த ஜனாதிபதி கூற வேண்டும். இந்த நாட்டின் பாராளுமன்றத்திலே இருக்கும் பிரதமர் அவர்கள் கடந்த காலங்களிலே கசப்பான சம்பவங்கள் நடந்ததாகவும் அதன் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்த வேண்டும் என பாராளுமன்றத்திலே இந்த மாதம் முதல் பகுதியிலே காணாமற் போனவர்களை கண்டுபிடிப்பதற்கான ஒரு அலுவலகம் திறக்கப்பட வேண்டும் என்ற சட்டமூலத்தை நிறைவேற்றும் போது கூறியிருந்தார். உண்மையிலே கடந்த காலங்களிலே நடந்த கசப்பான சம்பவங்களின் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்த வேண்டும். சில ஊடகங்கள் கூட கடந்த காலங்களிலே நடந்த சில சம்பவங்களை ஊதி பெரிதாக்கி பொய்ப் பிரச்சாரங்கள் மூலம் தனிப்பட்ட நபர்களையும் ஒரு 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 பொய்ப் பிரச்சாரத்தின் மூலம் வேதனைப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த நிகழ்வுகள் நடக்காமல் உண்மைத்தன்மையை கண்டுபிடித்து இந்த நாட்டு மக்களின் நம்பிக்கையை இந்த நல்லாட்சி பெற வேண்டும். இதற்கொரு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த நல்லாட்சி என்பதுதான் எங்களது ஆணித்தரமான கோரிக்கை.